இந்தியா முழுவதும் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவல்துறையினர் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் இல்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கும். தினமும் நடக்கும் குற்றங்களை அவர்கள் விசாரித்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். இந்த நிலையில் காவல்துறையின் விசாரணைகள் பற்றி அவ்வப்போது கடும் சர்ச்சைகளும் ஏற்படுகின்றன. சமீபத்தில் சந்திரா என்ற பெண் கொடூர சித்திரவதைக்கு ஆளானதாக பரபரப்பு எழுந்துள்ளது. கடந்த வாரத்தில் ஒரு நாள் பகல் வேளை சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் பரபரப்படைந்தது. நீதிபதியின் அறையில் நடந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நீதிபதி முன் ஆஜராகி தனக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றி வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து அந்த பாதிப்படைந்த பெண்ணை சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் உடனடியாக அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க இன்று சிறையில் உள்ள காயம்பட்ட கைதி நீதியரசர் அவர்களின் அறையில் கொண்டுவரப்பட்டு அவர் முன்பு விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு இருக்கும் காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சென்னை கவர்மெண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் எஸ்டேட்ஸ் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக மாற்றும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சென்னை ஆயுதப்படையைச் சேர்ந்த பெண் காவலர்கள் மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். காவல்துறையைச் சேர்ந்த வேறு யாரும் அந்த பெண்ணை எதற்காகவும் சந்திக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி மட்டும் காலை மாலை இரு வேளைகளில் தலா 1 மணி நேரம் சந்தித்து பேசலாம் என்றும் உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊடகக்காரர்களிடம் கூட அந்த பெண்ணை காட்டாமல் ரகசியமாக அழைத்துச் சென்றனர் ஆயுதப்படை பெண் காவலர்கள். நீதிபதி முன் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துவிட்டு தீவிர சிகிச்சைக்கு செல்லும் இந்த பெண் யார்? இந்த பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அட்டப்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரா. 49 வயதாகும் சந்திரா தன் கணவர், மகள் ராஜகுமாரி, தந்தை செல்லையா, தங்கை ருக்மணி மற்றும் 3 பேரப்பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். விவசாய கூலியான சந்திராவுக்கு வானம் பொய்த்து மழை இல்லாமல் போன பின்பு குடும்பம் வறுமைக்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் குடும்ப நலன் கருதே சந்திரா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பழனி மெயின் ரோட் நாராயணன் காலனியில் வாடகை வீடு எடுத்து தங்கி அங்குள்ள ஓர் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார். அந்த சமயத்தில் சந்திரா குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் லீலாவதியை காணவில்லை. கணவர் லக்ஷ்மணன் இறந்துவிட 3 மகள்களும் 1 மகனும் வேறு இடத்தில் வசித்து வந்தனர். வீட்டில் தனியாக வசித்த 65 வயதான லீலாவதி அருகில் மீன்கடை நடத்தி வந்தார். அடிக்கடி மகள் வீட்டிற்கு செல்லும் லீலாவதி 2 நாட்களாக அங்கும் செல்லவில்லை என தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த லீலாவதியின் மகள் கிருஷ்ணவேணி தாயை தேடி வந்து பார்த்தார். அங்கு லீலாவதி படுகாயங்களுடன் பிணமாக கிடப்பது தெரிய வந்தது. அக்கம் பக்கத்தினரும் திரண்டுவிட்டனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டனர். லீலாவதி அணிந்திருந்த நகை மற்றும் ரொக்கப்பணம் எதுவும் திருடப்படாமல் அப்படியே இருந்தன. கொள்ளையர்கள் எவரும் இந்த கொலையை செய்திருக்க சாத்தியமில்லை. முன்விரோதம் காரணமாக எவராவது கொலை செய்திருக்கலாம் என்று காவல்துறையினர் அக்கம்பக்கத்தில் விசாரித்தனர். அப்போது சந்திராவின் மீது காவல்துறையினரின் சந்தேகம் திரும்பியது.
எங்க அம்மா வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு ஹோட்டலில் லட்சுமி பிரியா ஹோட்டலில் வந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து 200 ரூபாய். காலையில் 7 மணி போய் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா கொலை நடந்தது. நீலாவதி அம்மாவுக்கு வந்து தலையில் மண்டையில் காரை கள்ள தூக்கி எரிந்து கொண்டதாக சொல்லி வந்து போலீசார் சொல்லியிருக்காங்க. அது அம்மாவுக்கு வந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 10ஆம் தேதி அம்மாவுக்கு தெரிய வந்தது. இது தெரிஞ்சதும் அம்மா வந்து விசாரணை பண்ணணும், உங்க அம்மா விசாரிக்கிறாங்க, கூட்டி போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சந்திராவை லாக்கப்பில் வைத்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. 3 நாள் கொண்டு போய் விசாரணை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்ப நாங்க போன் பண்ணி கேட்டோம், மேடம் என்ன மேடம் எங்க அம்மா கொண்டு விசாரணை பண்றீங்களா, எதனால மேடம் கேட்டதுக்கு, இல்லப்பா ஒண்ணும் இல்ல, சும்மா விசாரணை தான், ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா வந்து கொலையெல்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல, சும்மா விசாரிக்கிறதுக்காக உங்க அம்மா கூட்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க மேடம் நாங்களும் இருந்துட்டோம். திருப்பி பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி என்ன மேடம் எங்க அம்மா விசாரணை பண்ணிட்டே இருக்கீங்களா, என்னதாங்க, இல்லப்பா உங்க அம்மா வந்து கைரேகை மூப்பன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்து செக் பண்ணா அதுல வந்து உங்க அம்மா வந்து எந்த தப்பு செய்யவில்லை, அதனால சும்மா அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம இறந்தவங்களோட வந்து மயன் மருமக குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து உங்க அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்களோன்னு என்னும் சந்தேகத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து அடிக்கணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து உங்க அம்மாவுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க தைரியமா இருங்க, ஏதாச்சும் ஒண்ணுனா உங்களுக்கு போன் பண்ணி நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க அட்ரஸ் கொடுங்க, உங்க ஊருக்கே உங்க அம்மா வந்துட்டா கூட ஒருவேளை நீங்க வந்து உங்களை விசாரிக்க நாங்க வந்து கூப்பிடறா இருந்தா அந்த அட்ரஸ் வச்சு நாங்க கூப்பிடற மாதிரி இருக்கும், உங்க அட்ரஸ் கொடுங்கப்பான்னு கேட்டாங்க. அப்புறம் தான் என்னுடைய அட்ரஸ் எங்க அம்மாவுடைய அட்ரஸ் 2 பேர் அட்ரஸும் கொடுத்தது. சரிங்க மேடம் எங்க அம்மா அனுப்பிவிட்டுங்க, அதெல்லாம் அனுப்பிவிட்டுருப்பா, உங்க அம்மாவை அட்ரஸ் கொடுங்கப்பான்னு வாங்கிக்கிட்டாங்க. அப்போது சந்திராவை அரை நிர்வாணப்படுத்தி தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கைவிரல் நகங்களின் இடுக்குகளில் ஊசியால் குத்தி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சந்திராவை அரை நிர்வாணப்படுத்தி தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கைவிரல் நகங்களின் இடுக்குகளில் ஊசியால் குத்தி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திங்கட்கிழமை போட்டி பாத்தீங்கன்னா கை தூக்கல் அம்மா 2 பேர் உள்ளுக்கு இருந்த லேடி 2 லேடி பாத்தீங்கன்னா அம்மா கை தூக்கலா தூக்கி வந்தாங்க. தூக்கி வரட்டி ஏமா உன்னை கை தூக்கலா தூக்கி வராங்கன்னு சொல்லி அழுதாங்க. இல்லப்பா என்னை வந்து உடுமலைப்பேட்டை ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உள்ள வச்சு என்னை வந்து லாக்அப்ல வச்சு பாத்தீங்கன்னா 7 பேர் சுத்தி ரவுண்டு கட்டி என்னை நல்லா அடிச்சு சித்திரவதை பண்ணி வயிற்று ஈட்டுலாம் காமல் நல்லா லத்தியை விட்டு நல்லா குத்தி மேல் உடம்பு ஃபுல்லா கால் கையெல்லாம் பூச வச்சு முதிச்சு நகட்டி தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு கையில பாத்தீங்கன்னா ஊசி அந்த கையில ஏத்தி திருப்பி விரல்லையும் ஏத்தி ஊசியெல்லாம் ஏத்தி என்னை இவ்வளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டாங்க. அப்பயும் உண்மையை சொல்லி இல்லைன்னா உன்னை வந்து வேற மாதிரி வழி பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லி திட்டினா என்னென்னமோ சொன்னாங்க. சொன்னதுக்கு நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா உன்னை வந்து 2 பேர் படுக்க போட்டு வந்து கோட்டுற வாயில வாங்கி ஊத்தி 2 பேரை படுக்க போட்டு ப்ராப்பர் கேஸ்ல கொண்டே விட்டுருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அம்மா உண்மையே சொல்லவே இல்லை. சொல்லாம இருக்க அடுத்து பாத்தீங்கன்னா லத்தியால பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பாத்தீங்கன்னா லத்திய விட்டு கம்ப விட்டு உள்ள குத்தி திருகி பாத்துக்கோங்க, அம்மாவை திருவி ரத்த வர லெவலுக்கு அடிச்சிருக்காங்க. அடிக்கவும் அதை பாத்தீங்கன்னா சொட்டா ரத்து வலிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா மீறி என்ன நீ இதுக்கு மேல நம்ம உண்மையை சொல்லலைன்னா நம்மள வந்து எப்படியாச்சும் கொண்டுருவாங்கன்னு அப்படின்னு தைரியமா தாங்கிக்கிட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. இதுக்குமே நீ இன்னும் உண்மையை சொல்லலைன்னா உங்க அம்மா பொண்ணுகிட்ட நாங்க ஏற்கனவே அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், கேட்டா உன்னை வந்து நாங்க அனுப்புறதா சொல்லிதான் நாங்க அட்ரஸ் வாங்கியிருக்கிறோம், அதனால நீ இப்ப போனாலும் போகாம இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து ஏன்னா முன்ன 13ஆம் தேதி உன்னை அனுப்புறதா சொல்லியாச்சு, நீ போகாம இருந்தா ஓமையெல்லாம் தப்பாய் போய் உன்னை இங்கே கூட குழியை தோண்டி கூட புதைச்சாலும் புதைச்சிருவோம் நீ உண்மையை சொல்லலைன்னா அப்படின்னு ரொம்ப மிரட்டியிருக்காங்க. மிரட்டவும் பாத்தீங்கன்னா அதுக்கு மீறி சொல்லாம இருக்கவும் திருப்பினா உன் பிள்ளைய வந்து வேற மாதிரி விபச்சாரத்துல விடுதலை போட்டு பிரார்த்தனை கேஸ் போட்டு ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கிற போட்டாவா திருட்டு கேஸ் மாதிரி போட்டு ஒட்டி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதுல கூட உன்னை கொண்டு போய் ஒரு ஊர்ல கொண்டு போய் ஏதாச்சும் ஒட்டி போட்டு உன் பிள்ளையும் அசிங்கப்படுத்திடுவான் அப்படின்னு ஆக நம்ம வாழ்க்கையே நாசமா வச்சு நம்ம பிள்ளை வாழ்க்கையும் நாசமாகக்கூடாது. அப்புறம் வேற வழி இல்லாம அம்மா வந்து எதையுமே சொல்லியிருக்காங்க. 8 போலீஸாரும் ஒரு பெண்ணை கண்டு அடிச்சு 4 நாள் சிக்கலை வச்சு நாங்க அடிக்கணும்னு சொல்லி கொண்டு போய் கையால கட்டு விட்டு கோட்டரை ஒட்டி சொல்லி மிரட்டி ரத்தம் ஒழுகு அடிச்சு அப்படியே சிக்கலை வச்சு உண்மை சொல்லி அடிச்சிருக்காங்க. பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் கூறப்படுகிறது.
14ஆம் தேதி பாத்தீங்கன்னா எங்க அம்மா பாத்தீங்கன்னா காலையில போன் பண்ணி கேட்கலாம்னு 9-10 மணிக்கு போன் பண்ணோம். பாத்தீங்கன்னா அம்மாவுடைய செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப்லனா என்னம்மா அம்மாவுடைய செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சரி லேடி போலீஸுக்கு நாங்க பண்ணோம் சார். என்ன மேடம் எங்க அம்மா வரவே இல்லை, வீட்டுக்கு அனுப்பலாம் சொன்னீங்களே, அனுப்பவே இல்லைங்க. இல்லப்பா உங்க அம்மாவுடைய செல்லு வந்து சார்ஜர்ல நம்ம சார்ஜ் கீச்சு போடாம இருக்கும், அதனால செல்லு ஆஃப் ஆயிருக்கும், அதனால நீங்க எதுவும் நினைக்க வேணாம், தைரியமா இருங்க, உங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க மேடம்ட்டு நாங்களும் இருந்தோம். பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு எங்களுக்கு போன் கால் வந்துச்சு. ராஜகுமாரிங்கன்னு கேட்டாங்க. ஆமாங்க சார் ராஜகுமாரி தான் சார், உங்க அம்மா வந்து எஃப்ஐஆர் காப்பி பண்ணி நாங்க மத்திய சிறைக்கு கோயம்புத்தூர் கொண்டு போறோம், நீங்க வர்றதா வந்து இப்பயே வந்து பாருங்கம்மா, உடுமலைப்பேட்டையில் ஸ்டேஷன்ல வந்து பாருங்கம்மான்னு சொன்னாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்களே, காலையில ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா கூட நாங்க வந்து பாத்துருப்போமே, நீங்க இப்ப சொல்றீங்களேன்னு கேட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க எதா இருந்தாலும் அதுக்கு மேல உங்களுக்கு இங்க பாக்க வர்றதுல நீங்க மனு தாக்கல் பண்ணி போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி போட்ட அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அம்மா கொண்டு வர டைம்ல 9 மணி 10 மணிக்கு அந்த லேடி போலீஸ் நம்பர்ல இருந்து போன் கால் பண்ணியே கொடுக்குறாங்க, அம்மாட்ட பேசி கொடுக்குறாங்க. அம்மா பேசுறாங்க நைட்டு 40 பொள்ளாச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, என்னை கொண்டு போய் சென்ட்ரல்ல கொண்டு சேர்க்க போறாங்க, என்னை எதா இருந்தாலும் நீங்க வந்து இந்த லேடி போலீஸ்ல வந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதோட வச்சுட்டாங்க, அம்மா போனை வச்சுட்டாங்க. போனை வைக்கவும் நாங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து யாருமே தெரியாது, எங்களுக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது, எஃப்ஐஆர் காப்பின்னு தெரியாது, எங்க அம்மா கொண்டு வச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் சந்திராவின் மகள் ராஜகுமாரி தன் தாய் எந்த தப்பும் செய்யவில்லை, நிரபராதி என்றும் மனு ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதி வழங்கணும் சார், எங்க அம்மாவுக்கு வந்து நல்லபடியா எங்க அம்மா விடுதலை பண்ணி எங்க அம்மா விடணும். இதோட மாரி எங்க அம்மா ஹாஸ்டல் வந்து எங்க அம்மா வெளியே வர அளவுக்கு இருக்கணும். இனிமேல் வந்து எங்க அம்மா வந்து உள்ள கொண்டு போய் வைக்க கூடாது, எங்க அம்மா செய்யாத தப்புக்கு வந்து எங்க அம்மா தண்டனை அணிக்க கூடாது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி காவல்துறையின் சித்திரவதைக்கு ஆளான பெண்ணை நேரில் ஆஜர்படுத்தும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். அதன் பின்புதான் கோவை சிறையிலிருந்து சந்திரா சென்னை உயர்நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார். உடனே நைட்டே பாத்தீங்கன்னா அன்னைக்கு திங்கட்கிழமை நைட்டே பாத்தீங்கன்னா மனு கொடுத்த அன்னைக்கு போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டேன். ஹைகோர்ட்ல கொண்டு போய் மனுவை கொடுத்தேன். ஒரு வக்கீல் சாரை கேட்டு, சார் எங்க அம்மாவுக்கு மனித உரிமை கோர்ட்ல வந்து நான் வந்து வந்திருக்கேன், எங்க அம்மாவை பார்த்து இது எப்படி சார் எங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுக்கிறதுன்றது, வாங்கம்மா நான் கூட்டி போறோம்னு ஹைகோர்ட் கூட்டி போய் மனுதார்ட்ட கொண்டு போய் மனுவை கொடுத்தேன். உடனே உங்களுக்கு ஆர்டர் காப்பி போட்டு தரோம்னு ஆர்டர் காப்பி போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்த சூழல உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கிளம்பி அந்த நீதிபதியிடம் போய் அந்த ஜட்ஜி முன்னாடி நான் எங்க அம்மாவுக்காக கண்ணீர் விட்டு அழுது நான் கொண்டு கொடுத்தேன் சார் அந்த மனுவை ஏத்துக்கிட்டு அவங்க நான் உடனே மெடிக்கல் செக்அப் எழுதி கொடுக்குறேம்மா அப்படின்னு அந்த மனுதார் நீதிபதி ஜட்ஜை அவங்க ஒத்துக்கிறவும் சரி அவங்ககிட்ட இருந்து சார் எனக்கு எங்க அம்மாவுக்கு நீதி வழங்க வேணும், எங்க அம்மாவுக்கு நியாயம் வேணும், எங்க அம்மா செய்யாத தப்புக்கு எங்க அம்மா சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எங்க அம்மாவுக்கு நியாய நீதி வழங்க வேணும் சார் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு அன்னைக்கு உடனே நைட்டே கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்த சூழல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு அன்னைக்கு புதன்கிழமை நைட்டு மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டாங்க. மெடிக்கல் செக்அப் எடுத்து முடிஞ்சதுமே 3ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் சென்னையில் உள்ள ஹைகோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஆஜர்படுத்தினது அதுலயும் கரெக்டா அம்மா உள்ள என்ன கண்டிஷன் இருந்துச்சோ, என்ன உடம்பு சரியில்லாம இருந்ததோ, என்ன ட்ரீட்மெண்ட் நாங்க சொன்ன வாக்குமூலம் போற அதோட கரெக்டா இருந்தது. அந்த கரெக்டானதை பார்த்து திருப்பி பாத்தீங்கன்னா எதிர் வைக்கல் வாதாடினவர் அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், நீங்க வந்து அந்த அம்மாவே ஆஜர்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஆஜர்படுத்தி அவர் முன்னிலையில் சேம்பலில் வைத்து அம்மாவுடைய வாக்குமூலத்தை பூரா அவங்க வாங்கி அவங்களிடம் வந்து ஜட்ஜையா எல்லாம் வாங்கி வாக்குமூலம் பூரா பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணிட்டு அம்மாவுக்கு நல்லபடியா ஒரு மெடிக்கல் செக்அப் எடுக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. லீலாவதியின் கொலையில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைவில் கண்டுபிடிப்பதோடு தன் தாய் போன்ற பெண் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதையும் காவல்துறையினர் தவிர்க்க வேண்டும் என்பதே சந்திராவின் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்களின் ஒரே வேண்டுகோள். கரெக்டா வந்து இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு பின்பு ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான போலீஸ்கள் வந்து எங்களுக்கு வேற மாதிரி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களை வந்து நாங்க இப்பெல்லாம் பண்ணிவிடுவோம் அப்பெல்லாம் பண்ணிவிடுவோம், நீங்க காசுகளை வாங்கிட்டு நீங்க இப்பெல்லாம் அதை பண்ணிருங்க, உங்க எல்லாம் வேற பின்னாடி உங்களுக்கு தொந்தரவு வரும், அதிகமானது நாங்க வந்து வேற மாதிரி வழி பண்ணுவோம், இல்ல வேற கேஸ் எல்லாம் போட்டு உங்களை உள்ள தள்ளுற நிலைமைக்கெல்லாம் வரும்
அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு வந்து அங்க ஹைகோர்ட், சென்னையில் உள்ள ஹைகோர்ட்டில் இருந்து எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டும். இவ்வளவு நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இவளுக்கு நான் அங்க வந்திருக்கனால என்னை வந்து எல்லாம் மிரட்டுறாங்க. எங்களுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்க வேணும். எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா நீதி வழங்க வேணும். இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு செலவுல இருந்து நாங்க அண்ணாந்தாக்கே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். 200 300 நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த பொழப்பையும் எங்க அம்மா இப்ப கொண்டு போய் கோர்ட்டு கேஸ் அலைய விட்டு நாங்க பாத்தீங்கன்னா ஊரெங்கும் கடனை வாங்கி இன்னைக்கு ஒரு கண்டுக்குட்டி மாடு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பூரா வித்து செலவழிச்சுக்கிட்டு இன்னைக்கு பஸ் கூட காசு இல்லாத நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம்னா இதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு வந்து என்ன அரசாங்கத்தை வந்து எங்களுக்கு நல்ல முறையா எங்க அம்மாவுக்கு நீதி வழங்க வேணும். அதோட இல்லாம எங்க அம்மா படுத்த வடிக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வந்து எங்க அம்மா நீ வந்து வெளி உலகத்துல எந்திரிச்சு வர்றாங்க அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. எங்க அம்மாவுக்கு நல்ல வடிக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குள்ள நஷ்டீடு எங்களுக்கு வழங்கணும். நாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமே எந்த பொண்ணுக்கோ எந்த பெண்ணும் யார் வேற குடும்பத்தாளர்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. இது வந்து நாங்க எங்களோட முடியணும். இனிமேல் போலீஸ்காரங்க வந்து எதையுமே வந்தீங்கன்னா எது தீர விசாரிச்சு ஒரு உண்மையே ஒரு சம்பவம் நடந்தா கூட அதை தீர விசாரிச்சு அவங்க செயல்படணும். இன்னைக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி வேற குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு ஒரு குடும்பமே அழிஞ்சிருப்போம். ஏன்னா இது நீதி நேர்மை எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டாடுற காலத்தே நாங்க இப்ப இந்த அளவுக்கு நாங்க முடிவெடுத்தோம். நாங்க கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து சோற கூட ஒரு கவர்ல கட்டிக்கிட்டு வந்து நாங்க வந்து மெட்ராஸ்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து நாங்க 3 நேரமும் அந்த பழைய கஞ்சியை வச்சு நாங்க சாப்பிட்டு இன்னைக்கு வாதாடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லபடியா எங்களுக்கு நீதி கிடைக்குது. உடுமலை போலீசார் சந்திராவை தலைகீழாக கட்டி அடித்ததாகவும் பலாத்காரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. அதற்குள் சந்திராவுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை மீது கைதிகளை சித்திரவதை செய்வது தொடர்பாக புகார் வந்தால் யார் விசாரணை நடத்துவது? வெறும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டும்தானா அல்லது எல்லா சட்டங்களும் பாயுமா? ஒரு வழக்கு விசாரணையில காவல்துறைக்கு வந்து அந்த வழக்கின் விசாரணை வந்து நேர்மையாக நடைபெறணும். குற்றம் புரிஞ்ச நபர்கள் கைது செய்யப்படணும். அவங்க வந்து சட்டத்துக்கு முன்னால் அது கொண்டு செல்லப்பட்டு தண்டனை பெற்று தரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவர்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க பலரையும் விசாரிக்கிறாங்க. ஒரு வழக்குல குற்றம் புரிந்ததாக ஆஜராகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க தான் உண்மையில இந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்கிறாங்களா, இல்ல யாரோ புரிஞ்ச குற்றத்தை பழியேற்றுக் கொண்டு அவங்க வந்து பொய்யாக இந்த வழக்கில் ஆஜராகிறாங்களா அப்படிங்கிற விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கிறது. இருந்தாலும் பல தருணங்கள்ல வந்து போலீசார் அத்துமீறி நடந்துடுறாங்க. அதன் காரணமாக உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் தருணங்கள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து எந்த காவல் நிலைய சரகத்துல எந்த காவல்துறை அதிகாரியும் சேர்ந்து அப்படி ஒரு சட்டத்துக்கு புறமான செயலை புரியுறாங்களோ அவங்களுடைய உயரதிகாரியிடம் வந்து மனு அளிக்கலாம். அந்த உயரதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றங்கள்ல ரிட் மனுவாக தாக்கல் செய்யலாம். அது தவிர மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது இருக்குது, தேசிய ஆணையம் இருக்கிறது. அங்க வந்து சரியான விஷயங்களை குறிப்பிட்டு என்ன காரணத்தினால இந்த உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பட்டியலிட்டு தக்க ஆவணங்களோட தாக்கல் செய்யலாம். இது தவிர நீதிமன்றத்திற்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறாங்க, அதன் காரணமாக ஒருவருக்கோ பலருக்கோ அவங்க உடலுக்கோ உயிருக்கோ அங்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும் பட்சத்துல அந்த முகாந்திரம் பிரைமா பேசி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க வந்து நீதிமன்ற விசாரணை ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவிடுறாங்க. அப்படி உத்தரவிடும் பொழுது நீதிமன்ற அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க ஜெயிலுக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கிறது, பாதிக்கப்பட்ட நபரை விசாரிக்கலாம் அப்படிங்கறதும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. நீதித்துறை விசாரணையில உண்மையிலே அந்த காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறாங்க, அதன் காரணமாக ஒருவருடைய உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அது வெளிவரும் பட்சத்தில் அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கையும் இழப்பீடு தர சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. இது தவிர அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்டாகவும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். இது தவிர காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையிலேயே அவங்க அத்துமீறி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வந்து சட்ட விதிகளை வந்து சரியாக போற்றவில்லை, ஒருவருடைய உடலுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற என்ன சட்டப்பிரிவின் கீழே வந்து ஒரு நபர் மேல வழக்கு பதிவு செய்வாங்களோ அதே சட்டப்பிரிவுகள் அடிப்படையில் ஐபிசி செக்ஷனும் சரி மற்ற சிறப்பு சட்டங்கள் வாயிலாக என்ன குற்றங்கள் புரிஞ்சாங்களோ அந்த சட்டப்பிரிவின் வாயிலே வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். அதுக்கு உதாரணமாக வந்து வடநாட்டில் வந்து போலி என்கவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவங்க தண்டனை எதிர்நோக்கி வழக்கு நடத்துவது வந்து அது ஒரு உண்மையான விஷயமாகும். அந்த அடிப்படையில் யார் வந்து குற்றம் புரிஞ்சாலும் சரி அது சாமானியருக்கும் காவல்துறைக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. காவல்துறை அத்துமீறி செயல்பட்டது சட்டத்துக்கு முன்பாக தெரிய வரும் பட்சத்தில் அவங்க மேல சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனாலும்
காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் மிக துல்லியமாக பார்க்கிறது. ஏனென்றால் அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது பொய்யான ஒரு விவரமாகவோ இல்லனா அந்த காவல்துறை அதிகாரியை பழிவாங்கும் நோக்கத்தோடோ இல்ல அந்த வழக்கிலிருந்து அவரை விலகச் செய்யும் நோக்கத்தோடு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத மிக கவனமாக பரிசீலனை செய்து அப்படிப்பட்ட வழக்குகள்ல நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் கண்ணிய குறைவாகவோ இல்ல அத்துமீறி செயல்பட்டது தெரியவரும் பட்சத்துல மிக கடுமையான வகையில தான் சட்டங்கள் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறது. மீண்டும் நாளை வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.